ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஆர்பி பாலிடெக்னிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் தான் கவர் பண்ண போகிறோம். இன்னையிலேருந்து டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீன் மீடியன் மோடு. இந்த மீன் மீடியன் மோடு இந்த டாபிக் பார்த்திங்கன்னா சிஎஸ்சி, இசிஇ, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கெல்லாம் காமனான சிலபஸ். ஃபஸ்ட்டு காமனான சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்குரிய செப்பரேட் சிலபஸையும் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். ஸோ மீன் மீடியன் மோடு. இப்போ மீன் மீடியன் மோடு ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காகவே மீன் மீடியன் மோட் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். இருந்தாலும் அதனோட டெஃபினேஷன் கொடுத்துருக்குறோம். டெஃபினேஷன் அண்டு பேஸ்ட் ஆன் ப்ராப்ளம்ஸ் நிறையா கொடுத்துருக்குறோம். ஸோ மீன் ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் மீன் ஆர் இட் மே கால் மீன் சொல்லுவோம். அரித்மெட்டிக் மீனுக்குரிய ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ரா டேட்டா x bar is equal to x1 plus x2 plus etc plus xn over n. என்னன்றது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், x1 x2 x3 etc xnன்றது அப்சர்வேஷன்ஸ். அந்த அப்சர்வேஷன் என்னன்றா ஃபார் ஃப்ரீக்வன்சி டேட்டா உங்களுக்கு டேபிள் XF ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா x இன்ட்டு எஃப் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி x இன்ட்டு எஃப், x1 இன்ட்டு எஃப்1, x2 இன்ட்டு F2, x3 இன்ட்டு F3 ப்ளஸ் எக்ஸட்ரா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சம் பண்ணுங்கள். டிவைட் பை சம் ஆஃப் எஃப்ன்ற ஃப்ரீக்வன்சி ஃபுல்லாக சம் பண்ணிவிட்டு சம் பண்ணுங்கள். ஸோ டிவைட் பை சம்மேஷன் எஃப்ஐ. ஸோ சம்மேஷன் எஃப்எக்ஸ் டிவைட் பை என். ஃபார் குரூப்டு டேட்டா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 over n சம்மேஷன் எஃப்ஐ டிஐ வேர் டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ மீன்ஸ் அசியூம்டு மீன் நம்மளாக ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு மீன் அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மீனோட ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி algebraic sum of the deviation of a set of values from their mean is 0. So algebraic sum of the deviation of a set of values from their mean. அந்த மீன்லேருந்து deviation value 0. Summation xi minus x bar is equal to 0. First property. Second property, the sum of squares of deviation. The sum of squares of deviation of a set of values is minimum when taken about mean. Sum of squares of deviation is minimum. So arithmetic sum of deviation of a set of values from their mean is 0. ஸோ ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் சம்மேஷன் xi minus a whole square is minimum. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்பர்ட்டி, most stable measure of central tendency is mean. இது அதே சமயத்தில் அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க. ஸோ மீன் எப்போ எக்ஸ்ட்ரீமமாக ஆகுதோ, எக்ஸ்ட்ரீமம் கண்டிஷன் வர்றப்போ நம்மளுக்கு நிறைய எரர் வரும். ஸோ அதையும் ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ கோ டு த ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா, another formula. Mean of composite series x bar is equal to n1 x1 bar, n2 x2 bar plus etc plus nk xk over n1 plus n2 plus etc nk. காம்போசிட் சீரீஸ்ன்றது ஸோ சம் ஆஃப் மீன்ஸ் x1 பார் x2 ஒரு டேட்டாக்கான ஒரு சாம்பிள் சைஸ்க்கான மீன் கொடுத்துருப்பான், இன்னொரு சாம்பிள் சைஸு. ஸோ இது மாதிரி நம்பர் ஆஃப் மீன்ஸ் இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் மீன்ஸை ஆர்குமெண்ட்ஸாக தட் இஸ் அப்சர்வேஷனாக எடுத்துக்கிட்டு n1 இன்ட்டு x1 பார், n2 இன்ட்டு x2 பார் ப்ளஸ் எக்ஸட்ரா டிவைட் பை n1 ப்ளஸ் n2 ப்ளஸ் எக்ஸட்ரா nk. ஸோ நெக்ஸ்ட்டு வெயிட்டட் அரித்மெட்டிக் மீன். ஸோ வெயிட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க w1 x1 ப்ளஸ் w2 x2 ப்ளஸ் எக்ஸட்ரா wn xn w1 ப்ளஸ் w2 ப்ளஸ் எக்ஸட்ரா wn. தட் இஸ் சம்மேஷன் ஆஃப் wi xi ஓவர் சம்மேஷன் wi, வேர் w1 w2 wnன்றது வெயிட்ஸ் ஆஃப் x1 x2 xn. இந்த அப்சர்வேஷனோட வெயிட் தான் w1 w2 w3 எக்ஸட்ரா wn. நவ் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஸோ the mean of 20 observations is 15
On checking, it was found that 2 were wrongly entered as 3 and 6. So the mean of 20 observation is 50. So number of observation n is equal to 20. Number of observation 20. அதனோட mean value x bar is equal to 15. On checking, so இந்த mean value check பண்ணுறப்ப, so it was found that 2 were wrongly entered. ரெண்டு அப்சர்வேஷன் ராங்காக என்ட்ரு பண்ணிட்டாங்க. 3 and 6. If wrong observation are replaced by correct observation. இப்போ 3 and 6ன்ற wrong observation, ஸோ நம்ம கரெக்ட் அப்சர்வேஷனை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணால் என்ன அர்த்தம்? 3 + 6ன்றதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 8 + 4 நம்ம ஆட் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். ஸோ தேர்ஃபோர் த கரெக்ட் மீன் இஸ், அப்போ கரெக்ட் மீன் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 15, 15.14, 15.15, none of these. இது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஜென்ரலாக எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஃபார்மா என்ன வரும்? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸு டிவைட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் n. நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தேர்ஃபோர் சம்மேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன எக்ஸ் பார் கொடுத்துருக்குறாங்க? ஸோ எக்ஸ் பார் இஸ் 15 கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸ் பார் இஸ் 15 which is equal to summation x. அப்சர்வேஷன் நம்மளுக்கு தான் தெரியாது. டிவைட் பை என்னன்றது எத்தனை அப்சர்வேஷன்? ஸோ 20 அப்சர்வேஷன். n equal to 20. ஸோ 15 into 20 is equal to, ஸோ summation x. 15 into 20 equal to summation x. அப்போ 15 into 20ன்றது 15 into 20 is equal to 300 is equal to summation x. Summation x வேல்யூ 300. ஆக்சுவலாக சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 300ன்றது ஒரு ராங்கான ஆன்சர். ஏன்னா ஸோ ராங்காக என்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க. 2 வேல்யூஸ். என்னென்ன வேல்யூஸ் ராங்காக என்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க? 3யும் 6ம். அப்போ 3யும் 6ம் 300லேருந்து சப்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ சம்மேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 300 மைனஸ் 3 மைனஸ் 6. அப்போ எதை ரெண்டையும் ஆட் பண்ணணும்? +8 + 4ன்ற கரெக்டான அப்சர்வேஷனை நம்ம ஆட் பண்ணியாச்சு. 300 மைனஸ் 3 மைனஸ் 6 இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 303. தேர்ஃபோர் நம்மளுக்கு ஒரிஜினல் மீன், ஸோ புதுசாக கரெக்டான மீன் என்னவாக இருக்கும்? நியூ மீன் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். சம்மேஷன் எக்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். தேர்ஃபோர் சம்மேஷன் எக்ஸ்ன்றது 303 டிவைட் பை n is equal to 20. ஸோ இதை டிவைட் பண்ணோம்னாக்கா ஸோ 15.15. தேர்ஃபோர் அவர் கரெக்ட் ஆன்சர், ஸோ சி ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். 15.15. Go to the next problem. Second problem. The mean mark of 100 students was found to be 40. Mean observation, mean mark of 100 students. So n equal to 100. n is equal to 100. So the mean mark of 100 students was found to be 40. Appa means x bar is equal to 40. So it was found later. That a mark 53 was read as 83. அப்போ 53ன்றதை 83ன்னு சொல்லி தப்பாக ரீட் பண்ணிட்டாங்க. ஸோ இட் வாஸ் ஃபவுண்டு லேட்டர் தட் த மார்க் 53 வாஸ் ரீட் அஸ் 83. அப்போ இது ராங்கானது, இது கரெக்டானது. அப்போ ராங்காக ரீட் பண்ணதுனால இதை என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிடணும், இதை ஆட் பண்ணிடணும். தட்ஸ் ஆல். சப்ராக்ட் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணோம்னா, ஸோ லாஸ்ட்டு ப்ராப்ளம் என்னவாக இருக்குதோ அதே ப்ரொசீஜர் தான், வேறு எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஸோ n is equal to 100. ஸோ தேர்ஃபோர் மீன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் டிவைட் பை 100. இப்போ மீன் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 40 கொடுத்துருக்குறாங்க. 40 is equal to summation x divided by 100. Summation x divided by 100. So 40 into 100. So 4000 is equal to summation x.
சம்மேஷன் எக்ஸு. இப்போ ராங்காக என்ட்ரு பண்ணது சப்ராக்ட் பண்ணிடணும். 4000 ஸோ 83 சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ்ஸு 53 கரெக்டான ஆன்சரை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ சம்மேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டா ஸோ 3970ன்ற வேல்யூ வந்துடும் சம்மேஷன் எக்ஸு. தேர்ஃபோர் நம்மளோட நியூ மீன் 3970 is equal to summation x. Therefore our new mean summation x divided by n. Summation x 3970 divided by number of observation என்ன கொடுத்திருக்காங்க, total number of observation 100. Therefore 39.7 நம்மளோட ஆன்சரில் என்ன கொடுத்துருக்குறாங்க 39.7. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். Okay, go to the next problem. So 10 is the mean of a set of 7 observations. 10 is the mean of a set of 7 observations and 6 is the mean of a set 3 observations. 10 is the mean of the set of 7 observation oda mean 10 no. So next 3 observation oda 6 is the mean of a set 3 observation. 3 observation oda mean 6 ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ தென் the mean of the combined mean குறிய ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி தெரியும். combined mean குறிய ஃபார்முலா ஸோ n1 இன்ட்டு ஸோ combined mean n1 x1 இது மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம். combined mean x1 பார் ப்ளஸ் n1 ப்ளஸ் x2 பார் n2 ப்ளஸ் எக்ஸட்ரான்னு ஃபார்முலா பார்த்தோம். இப்போ அந்த ஃபார்முலாவை நம்ம என்னன்றதை பார்க்கலாம். ஃபார்முலா combined mean குறிய ஃபார்முலா x bar is equal to ஸோ x1 bar into n1 plus x2 bar into n2 நம்ம என்ன given data so 10 is x1 bar அதனோட number of observation n1 so next 6 is the x2 bar அதனோட observation n2 இப்போ combined mean குறிய ஃபார்முலா இதான இருக்கும் x1 bar n1 plus x2 bar divide by n2 divide by n1 plus n2 which is equal to x1 bar value. What is the x1 bar? 10 into n1 is 7 plus so plus 6 into 3 divide by 7 plus 3 the sum பண்ணா 70 multiply 70 plus 18 10 so which is equal to 88 divided by 10 so it's equal to 8.8. combined mean is 8.8. the given option B is correct. combined mean B is correct. Go to the next problem. Problem number 4. The mean of n natural numbers is the mean of the n natural numbers ஓட mean என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு you know that natural numbers என்ன கொடுத்துருப்பாங்க so 1 so 2 3 4 etc என்னன்றது natural numbers. அப்போ 1 plus sum of natural numbers என்னவா இருக்கும் plus etc plus n is equal to n into n plus 1 divide by 2 இதான் நம்மளோட sum of natural numbers குறிய ஃபார்முலா. இப்போ இதுக்குரிய மீன் வேல்யூ வேணும்னா மீனோட ஃபார்முலா என்ன x bar is equal to total number of observation summation x divided by n இப்போ which is equal to natural numbers ஓட sum value summation x value n into n plus 1 divided by 2 therefore x bar is equal to summation x divided by n which is equal to summation n into n plus 1 divided by so 2 இதான் summation x value already denominator n இப்போ n divide பண்ணிடுங்க so n plus 1 divided by 2 is the our mean n natural numbers குறிய mean value n into n plus 1 divided by 2 the option A is correct answer. What is the problem number 5? The mean of sum of squares of n natural numbers is the mean of sum of
சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். n நேச்சுரல் நம்பர்ஸோட ஸோ ஸ்கொயருக்குரிய மீன் வேல்யூ என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம எக்ஸ் பார் is equal to sum of squares. அப்போ 1 + 2 + நேச்சுரல் நம்பர்ஸ்கோட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர் divide by number of observation n. இதான ஃபார்முலா எக்ஸ் பார். அப்போ 1 + 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் ஃபார்முலா n × n + 1 × 2n + 1 2n + 1 divide by 6. ஆல்ரெடி டினாமினேட்டர் n. இப்போ n டிவைட் பண்ணிடுங்க. therefore x bar value n + 1 × 2n + 1 divide by 6, which is the answer. ஸோ பாருங்கள் ஆப்ஷனில் n × n + 1 divide by 2 கிடையாது. n × n + 1 2n + 1 divide by 6 இதுதான் என்னோட ஆப்ஷன். இங்கே n கேன்சல் ஆகிடுச்சு, இதுவும் கிடையாது. ஸோ n + 1 2n + 1 divide by 6. ஆப்ஷன் C is correct. Okay, go to the problem number 6. Problem number 6 என்ன கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாட் இஸ் த மீன் ஆஃப் 1 cube 2 cube ப்ளஸ் எக்ஸட்ரா n cube. 1 cube 2 cube ப்ளஸ் எக்ஸட்ரா n cube. அப்போ 1 cube ப்ளஸ் சம் ஆஃப் 1 cube 2 cube ப்ளஸ் n cubeோட ஃபார்முலா என்னன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஸோ 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n cube டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் n. 1 cube 2 cube ப்ளஸ் 3 cube எக்ஸட்ரா n cube ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா? ஸோ n × n + 1 divide by 2 the whole square divide by n. therefore on simplification இதை simplify பண்ணாக்கா ஸோ n × n + 1 divide by 2 whole square n square which is equal to n square n + 1 divide by 4n n divide பண்ணிட்டோம்னாக்கா whole square. ஸோ n × n + 1 whole square divide by 4 n + 1 whole square divide by 4. ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க? n × n + 1 divide by 2 n × n + 1 divide by 4 n × n + 1 divide by 2 whole square. அப்போ இந்த டேட்டாவை இதுவே ஆன்சரை இப்படி மாற்றி எழுதிக்கலாம். n × n + 1 whole square divide by 4 2 squareனு எழுதிக்கலாம். 4 2 squareனு எழுதிக்கலாம். Okay, so which is therefore the answer is option C. Problem number 7. Weighted arithmetic mean of a first n natural numbers. First n natural numbers குறிய weighted arithmetic mean of first n natural number whose weight are proportional to the corresponding number. Whose weights are proportional to the corresponding numbers. அப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க? தட் இஸ் அந்த டேட்டா ஃபஸ்ட் எழுதிக்கணும். எக்ஸு ஸோ வெயிட்டட் என்ன அப்படின்றது 1 நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க 1 2 3 எக்ஸட்ரா அப் டு n. அதனோட ஸோ ப்ரொப்போஷ்னல் டு த கரஸ்பாண்டிங் நம்பர், இந்த நம்பருக்குரிய ப்ரொப்போஷ்னல். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வெயிட்டட் வேல்யூ கேன்னு வச்சுக்கோங்க. 1 × k 2 × k 2k 3 × k 3k எக்ஸட்ரா. ஸோ n × k இதுதான் என்னோட வேல்யூஸ், டேபுலேட்டட் வேல்யூஸ். தேர்ஃபோர் நம்மளோட வெயிட்டட் அரித்மெட்டிக் மீன் வேல்யூ என்னவாக இருக்கும்? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் k ப்ளஸ் சம் ஆஃப் ஸோ k × 1 வெயிட்டட் கம்பைன்டு மீன் k × 1 k. ஸோ 2k × 2 4k ஸோ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n × nk n square k divide by number of observations. So k plus summation f k plus 2k plus etc plus nk. So therefore which is equal to numerator k full common எடுத்துருங்க. k × 1 plus 4 plus etc plus n square divide by denominator k full common எடுத்துருங்க. 1 plus 2 plus etc plus n. So 1 plus 4 plus
எக்ஸெட்ரா. அப்போ 1 + 1 ஸ்கொயர் 4 2 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வேல்யூ 3 ஸ்கொயராக இருக்கும். அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்ன தெரியும்? n × n + 1 × 2n + 1 2n + 1 divide by ஸோ k × kக்கு கேன்சல் பண்ணிடலாம். 1 + 2 + நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் n × n + 1 divide by 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ரெசிப்ரோக்கலாக பண்ணிவிட்டு இது சிம்பிளிஃபை பண்ணுனா ஸோ த ஆன்சர் வில் பி ஸோ 2n + 1 divide by 3 இருக்கும். 2n + 1 divide by 3. Therefore our option is 2n + 1 divide by 3. Go to the problem number 8. Problem number 8. Find the mean of x frequency. So observation frequency கொடுத்துருக்காங்க. x is equal to 1 2 3 etc. 10 so etc 10. so frequency 5 10 etc. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 5 பார்த்தீங்கன்னா 5 1 × 5 2 × 5 10 3 × 5 etc 5 × 5 observation கொடுத்துருக்காங்க. ஸோ now the formula solution. இதுக்குரிய ஃபார்முலா கம்பைன்டு மீன் தான். எக்ஸ் இன்ட்டு சம்மேஷன் அப்சர்வேஷன் அப்படியே போடுங்க. சம்மேஷன் அப்சர்வேஷன் ஃபார்முலா நம்மளுக்கு அதர்வைஸ் யூ கேன் ஃபாலோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 2n + 1 divide by 3 கம்பைன்டு மீனுக்குரிய ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். 1 2 3 etc n. ஸோ k × 1 2 × k 3 × k. அப்போ இங்கே இந்த அப்சர்வேஷன் என்ன எழுதணும்? 1 2 3 etc. 1 × k is 5. So 2 × k is 5 10. So 5 × k is 5 × 1 that is 5 × k. அப்போ k value 5. Here k value 5. So therefore which is equal to number of observation n is equal to 5. So 2 × 5 + 1 divide by 3. So is equal to 2 × n. n is equal to number of observation 10. Therefore 10 20 + 1 21 divide by 3. 21 divide by 3. So 21 divide by 3 is equal to 7. So our option is 5 கிடையாது 6 கிடையாது 8 கிடையாது 7. Okay. Next. So some more property. Arithmetic mean is affected very much by extreme observation. Extreme observation இருக்கிறப்ப கண்டிப்பாக arithmetic mean affect ஆகும். நிறைய அப்சர்வேஷன் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ arithmetic ப்ராசஸ்க்கு மீன் வேல்யூ the mean of arithmetic process is equal to mean of first and last term. So mean of first and last term equal to mean of arithmetic process. Okay. ஸோ ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீடியன் மோடு இன்றைக்கி மீன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் மீடியன் மோடு அதை தொடர்ந்து மோடு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.